ஆகஸ்ட் 18 ஆவணி 1 மேசராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரங்க. மேசராசி என்பர்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் அப்படிங்கிற மாதிரி நாள் ஃபுல்லாமே ஹாப்பியாக கொண்டுட்டு போவீங்க. யார் கூட உங்களோட கணவன் மனைவி சார்ந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயுமே இவ்வளோ நாள் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட இன்னைக்கு சேர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக கொண்டுட்டு போகக்கூடிய நாள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வாக்காதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாற்றிடும் ஒரு சில நபர்களுக்கு. அதில் மட்டும் கவனமாக கொண்டுட்டு போகணும். இன்னைக்கு நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை ஜாப் ரீதியாக, இல்லை ஒரு முக்கிய கிளைண்ட்டை பார்க்க போறீங்க அப்படின்னா மட்டும் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாளாக அமையுங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாள் இன்றைய நாளுங்க. தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள், காதல், அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையுங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட அப்போ ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேராது அப்படின்னா அந்த ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில நபர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி மருத்துவத்துக்கு செல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போகிறீங்களா, திருமணம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது முக்கியமான நிகழ்வை நிகழ்த்தும் போது லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய புதிய முயற்சியை தொடங்குங்க. இன்றைய நாள் வெற்றிகரமாக இருக்குங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓட 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 தூரம் குறையலை, உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது அந்த மாதிரிங்க. எல்லாருமே ஸ்பீடாக போவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒவ்வொரு வேலையும் ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்குது, எங்கே போனாலும் தாமதமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களோட சரியான ஆவணங்களை எடுத்துகிட்டு கரெக்டாக இப்போ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போகிறீங்க, அதுக்குண்டான ஆவணங்களை சரியாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா போயிட்டு திருப்பி திருப்பி செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது மட்டும் மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு கூடவே கூடாதுங்க. இன்னைக்கு ஏதாவது புதிய விஷயம் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, திருமண விஷயம் நீங்கள் பேச போகிறீங்க, இல்லை ஜாப் ரீதியாக ட்ரை பண்ண போகிறீங்க, முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கள் உங்களோட கிளைண்ட்டு பெரிய கிளைண்ட்டாக இருக்காங்க, அவங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. கடகம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு சார்ந்த முயற்சி, நீங்கள் பல நேரம் நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கும். இனிமேல் நம்மளுக்கு வீட்டு வேலை நடக்கும், நிலம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னைக்கு கட்டாயமாக ஏற்படுங்க. அதே போல் கடன் யாராவது நீங்கள் லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, பேங்க்லேருந்து லோன் வந்தால் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு யாராவது மூலிமா அந்த நியூஸ் கட்டாயம் கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்மனுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. சிம்மம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் நீங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய நாள். பல நாட்களாக நீங்கள் சேர்த்து வச்சுருந்த குழந்தைகள் சார்ந்த இந்த விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய வருமானம் உங்களுக்கு செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வருமானம் செலவான பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வருமானத்தை தாண்டி அதிக விரயம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. சிம்மம் ராசி என்பவர்கள் இன்றைக்கி ஏதாவது புதிய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு, எந்த மாதிரி வழிபாடு பண்ணலான்னு சிவபெருமானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாளாக அமையுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் உங்களோட லைஃப். வெளிப்பயணம் அதிகமாக இருக்குங்க.
பரவாயில்லைங்க, வெளியில் அலைஞ்சாலும் உங்களுடைய வேலை சக்ஸஸாக முடியும். யார் யாரெல்லாம் ஜாபுக்கு ட்ரை பண்ணி, உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணி யார் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ வேலை கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிக்னல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எது வேணாலும் இருக்கலாம் உங்களோட லைஃப்பில், இது எனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாராகி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. நிச்சயம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. யார் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது நம்ம போட்ட எஃபோர்ட்டெல்லாம் வேஸ்டா அப்படிங்கிற அளவு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இப்படி இருக்கும். அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட எஃபோர்ட்க்கு உண்டான விஷயம் சக்ஸஸ் நம்மளுக்கு வந்து தேடி வரப்போகுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும். அதனால இன்னைக்கு வந்து அதை நினச்சி நீங்கள் வந்து குழம்பிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களோட ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த அதிக மனக்குழப்பம், அதிக சந்தேகம், அவங்கள ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் தேடுதல், இந்த வேலையெல்லாம் வேணவே வேணாம். நீங்கள் அவங்கள கரெக்டாக விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு சூப்பராக வளர்ந்துருவாங்க. நீங்கள் அவங்கள நினச்சி கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தேவிக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்களோட விஷயம் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அம்மா சார்ந்து வந்து இவ்வளோ நாள் வந்து தடையாக போயிட்டு இருந்த விஷயம், அது எது வேணாலும் இருக்கலாம். அம்மாவுக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கூட எப்படா கொடுக்கறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு ஆயத்தம் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு புது விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா காளியம்மன் வழிபாடு பண்ணிட்டு, முக்கியமாக வந்து எலுமிச்சைக்கனி மாலை நீங்கள் உங்களோட கையால் சாற்றி வழிபாடு பண்ணிட்டு உங்களோட வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் அந்த விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரியே அது நடக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து குழந்தைகளுக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு என்ன வேணும், அப்பாவுக்கு என்ன வேணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்க நபர்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிருந்த நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போவீங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போவீங்க, அடுத்தடுத்து கொஞ்சம் நம்மளோட வளர்ச்சியை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்கு இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்து அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்த நபர்கள் இனிமேல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுங்க. இன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சித்தர் வழிபாடு எடுத்துக்கலாங்க. இல்லைங்க சித்தர்கள் வழிபாடு இங்கே பக்கத்தில் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு எடுத்துக்கலாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலங்க. மகர ராசிக்கு காசு துட்டு மணி அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் இருந்த கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை பண பிரச்சனையாகட்டும் முற்றிலுமாக அகலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கிடைக்கும். காரணம் என்னன்னா முடிஞ்சால் இன்றைக்கே உங்களுக்கு கை நிறைய பணம் வருங்க. அடுத்தடுத்து வந்து கடன் சுமை இல்லை, எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, அந்த பணம் உங்கள் கைக்கு வருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ல் ராகு அப்படிங்கும்போது உங்களுடைய பேச்சாலேயே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. யாராக இருந்தாலும் ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஜாப் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, யாராக மீடியா ரேஞ்சில் இருக்கீங்க, ஒரு அரசியல் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை சரியான விதத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெற்றியாளர் நீங்கள் தாங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது வந்து முக்கியமான ஒரு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நவ கிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய புதிய வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார், நீ இதை பண்ணித்தாப்பா, இந்த ஒரு வீடை ஆல்ட்ரு பண்ணணும்ப்பா, ஒரு வண்டி வாங்கணும்ப்பா, இல்லை இந்த விஷயம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குங்க, அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளாக இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, யாராவது கிட்ட வந்து கீழே நீங்கள் வந்து ஒரு கிளைண்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அவமானமும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கேன். இன்றைக்கி ஏதாவது நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விநாயக பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்குங்க.
மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்துலையுமே புதுசாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா வேண்டாம், ஒரு 2-3 நாள் தாமதம் கூட ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் விரய செலவுகளை இன்னைக்கு தடுத்துக்கோங்க. காரணம் என்னன்னா, உங்களோட பட்ஜெட்க்கு மீறி உங்களுடைய விரய செலவு அப்படிங்கிறது வந்து இன்றைய நாளில் இருக்கும். அதனால் அதில் மட்டும் கவனமாக கொண்டுட்டு போங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறீங்க, திருமண விஷயம் பேச போகிறீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் பண்ண போறீங்க, ஒரு வண்டி வாகனம் பத்தி நான் வந்து வாங்கணும் அப்படின்னு யோசிக்க போறீங்க அப்படின்னா, அப்போ அதுல என்ன பண்றீங்க, வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முருகப்பெருமான் வழிபாடு நீங்க பண்ணிட்டு உங்களோட வேலைகளை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த தடை தாமதம் இல்லாம அந்த வேலை வெகு வேகமா நடக்குங்க.